விஜய் அரசியல் வந்ததுனால யாருக்கு பெரிய அடி விழும்? திமுகவுக்கு பலமான அடி விழும். திமுக பெரிய அடி விழும். என்ன கேட்டா 4 பேர் காம்பினேஷன் வைக்கலாம் நான் சொல்லுவேன். யார் இருக்கு? உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, விஜய், சீமான் 4 பேர் களத்துல இறக்கும். 4 பேர் களத்துல இறங்கணும். ஒரே தொகுதியில் நிக்கலாம். ஒரே கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்னென்னலாம் அவங்க தொண்டர்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் கத்தினே இருந்துதான் இருக்கிறாரு. நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அவர் தனியாக தான் நிற்கிறாரு. யாரு கூட கூட்டணி வேணாம் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லை, அது நான் சொல்றது கேளுங்க, அதுதான் தவறு. நம்ம கத்துக்கணும் எந்த ஒரு விஷயமே. 5 சீட்டோ 10 சீட்டோ உள்ள போய் கத்துக்கினேன், அப்புறம் நம்ம வச்சு செய்யணும். அது தெரியல, புத்திசாலி தானே. நான் தனியா யாருக்கா இருந்தாலும் கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும். தனியா நின்னாலும் அது அந்த காலம் ராஜா. அது எம்ஜிஆரோட போச்சு. எம்ஜிஆரோட போச்சு. தனியா நின்று 77 87 கூட்டி கடிச்சுக்கு பாரு. நிரந்தர முதலமைச்சர் அவரை பதவியை விட்டு இறக்கவும் முடியல. கலைஞராவது இறக்கிட்டாங்க, அவர் இறக்க முடியலையா? ஏன்? மக்கள் செல்வாக்கு, மக்களோட கலந்தவர் இவர். அது மாதிரி மக்களோட கலக்கணும். யாரு? அதனாலதான் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பே இருந்தாரு, என் உயிரினு மேலான இவர் சொல்றாரு. யாரு சொல்றாரு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீமானு கிட்ட வந்து பணம் இல்ல, அதனால உதவி செய்ய முடியாது, ஆனா வந்து கொட்டதான் கொடுக்க முடியுன்றாங்க. ஆனா விஜய் மேல அதிகமான வருமானம் இருக்கு, மக்களுக்கு உதவி பண்ணிட்டு மக்களுக்கு உதவி பண்ண ஓட்டு போட்டு கேட்கலாமே, ஏன் அது செய்ய மாட்டேன்? உதவி செய்ய இல்ல, சீமான வந்து போல்டா பேசக்கூடிய ஆளு. அது எப்பவே உண்மை பேசுறதுக்கு வேலை போக முடியாது. இல்ல, உண்மை பேச காசு கிடைக்காதுப்பா. யாருக்கு? சீமானுக்கு யாரு தருவாங்க? சீமான வந்து வேலைக்கே போல, ஆனா வருமானங்கள், கார்கள், சாப்பாடு எல்லாம், வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்குறாரு. அதை எப்படி நினைக்கிறீங்க? ஏன் இப்போ ஒருத்த கட்சியில் சாதாரணமா சேர மாட்டான். எல்லாமே வந்து வசதியானவன் சேரவன்னு இருக்கான். நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப இருக்கிற மினிஸ்டர் எல்லாம் ஏழைங்களா? ஏழைங்களா? இல்ல, பணம் கோடி கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க. அப்புறம்னா அது மாதிரிதான் கட்சி ஆண்டு எதிர்கட்சியா இருந்தாங்க, அதனால அவங்க வருமானம் வருது. அவங்க சைடு பிசினஸ் நிறைய இருக்கு. ஆனா சீமான் அண்ணவர்களுக்கு என்ன சைடு பிசினஸ் இருக்கு, என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? அவரால் எப்படி 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியுது? கார் பண்ணலாம். ஏன் சாப்பாடு பிச்சைக்காரங்களும் 3 வேளை சாப்பிடுறான். என்ன ஒரு மனுஷன் சாப்பிட தெரியாதா? 3 வேளை கோயிலாண்ட போனா அவன் சாப்பிடறான் தான். அது சாப்பிடாம அவருக்கு எப்படி வருமா? இதெல்லாம் ஒரு கேள்வியாது. சாப்பாடு ஒரு சாப்பிட்றாருன்னு கேக்குறேன்னா அப்பயே அவர் பேசுறாரு, செத்து போயிடுவாருல பேசி பேசி. நான் கேக்குறது சாப்பிட்டுதான் தெம்பா பேசுறாரு தப்பா சீமா. சாப்பிட்டு தெம்பா ஆரோக்கியமா தான் பேசுறேன். நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எப்படி பேச முடியும்? எம்ஜிஆருக்கா விஜய்க்கு என்ன டைலாக்? என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்பு. இவர் என்ன சொல்றாரு? என் நெஞ்சில் குடி இருக்கும். கலைஞர் என்ன சொல்றாரு? நிறைய இருக்குது. இந்த மக்கள்கிட்ட ரீச் ஆனா இந்த ஒரு பஞ்சிங் சொல்லுவாங்க, அது உடனே கிளாப்ஸ் ஆயிடும். இவருக்கு கிளாப்ஸ் வருதா பார்ப்போம். மக்கள் கிளாப்ஸ் கொடுக்கணுமே, ரசிகர் கொடுக்கறதோட மக்கள் கிளாப்ஸ் கொடுத்தா. ரசிகர் இருக்கிறாங்க தான், நான் ஒத்துக்கிறேன். ஏழைங்க, லேடிஸுங்க, முதியோர். ஓகே.